அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு பிடிச்சிருந்துச்சு மூவி லைக் நான் இந்த மாதிரி ஜென்ரலாக வர மாட்டேன். நான் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குட். எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் வந்து ஐ ஹேட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸ்டோரி எதுவுமே தெரியாமல் வந்தேன். இட் வாஸ் குட். I don't really watch a lot of his movies, so எங்க நான் ஃபாலோ பண்ணலங்க எதுவுமே ஆன்லைனில். ஸோ எனக்கு தெரியாதுங்க. நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்தது படம். நல்லா இருக்குங்க சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர். நல்லா ஜெயிலருக்கு அடுத்து தலைவரை வந்து ஆக்ஷனாக வந்து லோகேஷ் கனகராஜ் நல்லா காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஏகே கூட படம் பண்ணோன்னு நம்ம வேண்டிக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு மாஸ் என்டர்டைனாக இருந்துச்சு. ஒரே கூஸ் பம்ப் ஸ்டீன் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. அதாவது எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம தெலுங்குலேருந்து நம்ம ஸ்டார் மெகா ஸ்டார் இருக்கார்ல, அவர் கூட சூப்பராக நடிச்சிருந்தார். உபேந்திராவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருப்பார். அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு படம். தாறுமாறாக இருக்குது. திரும்ப வந்து பார்க்கலாம். லான்ச்சில் 10 பாஷாக்கு 100 பாஷாக்கு சமம். 100 பாஷா 2 விக்ரமுக்கு சமம். இது விக்ரமோட சூப்பராக இருக்குது. ஜெயிலரோட நல்லா இருக்குது. ஒரே இதுதான், அந்த பாட்டி ஆடுவாங்க பார்த்தீங்களா, ரசினி, அவ்வளோதான். அதுவே போதும். தலைவர் தான், அவ்வளோதான். பிடிச்சிருந்தது லோகேஷன் தலைவர். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நேற்று நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. இன்றைக்கி படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரஜினி ஃபேன். ஏற்கனவே பேட்டை பார்த்துருக்கேன். அது ரஜினி ரசிகர் எடுத்த படம். விக்ரம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் லோகேஷ் தலைவர் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். விக்ரம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபீல் இருந்தது. செம சூப்பர் படம். கமல் படம் அப்படி ஒரு படம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் லோகேஷ் ரஜினியை வச்சு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது நடந்திருக்கு. அந்த காம்போ எப்படி இருக்குது சார், லோகேஷ் அண்ட் ரஜினி? சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பாருங்கள். செம்மையாக இருக்குது. தலைவரை ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இப்படி பார்க்குறோம். நாகார்ஜுனா சொன்னார், இது பாஷா பார்த்துருக்கீங்களா, இது 100 பாஷான்னு. இது 1000 பாஷா. உங்களுக்கு காஸ்ட் அண்ட் க்ரூஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சௌபினோட ஆக்டிங் பற்றி பேசலாம். சௌபினோட ஆக்டிங் சூப்பருங்க. ஐயோ கலக்கிட்டார். எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. அவரோட கேரக்டர் மட்டும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. அந்த மனுஷன் கலக்கிட்டார். சத்யராஜ் சாருடைய கேரக்டர் பற்றி? சத்யராஜோட கேரக்டர் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து படம் நடிக்கிறார் ரஜினி கூட. இன்னும் நிறைய சீன்ஸ் எதிர்பார்த்தோம். அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸ்ருதிஹாசன் ரொம்ப நாள் கழித்து படம் இன்ட்ரோ ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி அதெல்லாம்? அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. 2 பேருக்குமே நல்லா இருந்தது. நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வாங்க பார்க்கலாம், நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நிறையா ஃபஸ்ட்டு வந்துருப்போம். மோஸ்ட்லி நான் குறைச்சி தான் வந்தேன். வேணும்னே நிறையா வாங்கிட்டேன். அதனால் ஓகே தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்த்தா நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். லோகேஷ் அண்ட் ரஜினி இந்த காம்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு படத்தில் பார்த்த பிறகு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்காங்க, எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அமீர் கான் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்ற 2 பேருமே எல்லாருமே நல்லா இருந்தாங்க. மற்ற அமீர் கான் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஸ்ருதிஹாசனை ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோ படம் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. எப்படி இருந்தது அந்த விஷயம்? அவங்க நார்மல் எப்பவும் போல் இல்லை. அவங்க எப்படி சொல்ல, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க ஓகே தான். அவங்க படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே சரியான ஹிட்டு. நீங்கள் தேட்டரில் சரியான வைப் பண்ண சாங்னா என்ன சாங்? அந்த பாட்டு இல்லைடா, இது பவர் ஹவுஸ் இல்லை, மோனிகாவும் இல்லை, நாகார்ஜுனா வந்தார்ல பப்பில் என்ன பாட்டு? டேஞ்சர். ஐ எம் த டேஞ்சர். சூப்பர் படம் வேறு லெவல். நல்லா இருக்குது. நேற்றுலேருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருது. ஆனால் படம் பார்த்த பிறகு அந்த ஃபீல் எல்லாமே ஃபேக்குங்க. பொய்யா புழுறானுங்க. நம்பாதீங்க. படம் சூப்பராக தான் இருக்குது. ரிவ்யூ வந்து பார்த்துட்டு படம் பார்க்காதீங்க. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு லோகேஷ் அண்ட் ரஜினி இந்த காம்போ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு? காம்போ நான் மெயின் படத்துக்கு வந்தது மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான். லோகேஷ்காகலாம் நான் வரல. தலைவருக்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் 100 பாஷாக்கு சமோன் படம் சொல்லியிருந்தாங்க. பார்த்த பிறகு என்ன தோணுது? பார்த்த பிறகு அவர் சொன்னது ரைட்டுன்னு தான் தோணுது. படம் நல்லா தான் இருக்குது. எல்லோரும் தேட்டருக்கு படம் பார்க்கணும்.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்காம அப்படியே விட்டுடுறாங்க. சில பேர் வந்து என்னென்னா வந்து அதிகமாக ரிவ்யூ பார்த்து ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ கொடுங்க. சில பேர் படத்தை பார்க்காமலே ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் எவ்வளோ மேலே வளர்ந்தாங்கன்னா யாருக்குமே பிடிக்காதுல்ல. ஸோ அதனால தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ப்ரமோஷனுக்காக காசு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, படம் வந்து பாருங்கள். படம் நல்லா தான் இருக்குது. படத்தில் பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எப்படி இருக்குது? எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. யாருமே எந்த குறையும் வைக்கல. அவங்கவுங்க பிடிச்ச ரோல்னால் ஆல்வேஸ் தலைவர் தான். ஆக்டிங்கை பற்றி பேசலாம். அவர் ஆக்டிங் சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது. அவருக்கு கொடுத்த ரோல் வந்து அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. எல்லோரும் அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து குறை எதுவும் வைக்கல, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்ன்றது கொஞ்சம் ட்ராபேக்காக எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் எங்கேயாவது இருந்தது? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ட்ராபேக்லாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. படம் எப்படின்னா இருக்குது? மொக்கையாக இருந்ததுமா. ஏன்னா எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். தலைவர் படம் பயங்கரமாக இருக்குன்னு, லோக்கியோட காம்பினேஷனு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மொக்க பிலோ ஆவரேஜ் தான். என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன இல்லைன்றீங்க? எதிர்பார்த்தது கதையே இல்லையே, கதையே இல்லை. உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் கடைசி கிளைமேக்ஸ் டைமில் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது, அவ்வளோதான். மற்றபடி அது ஒன்றும் பெருசாக அளவுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை, சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். அந்த டிஏஜிங் பண்ணது ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி நல்ல கதைகள் கேட்டு அவர் நடிக்கலாம். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவருக்கு இருக்கிற ஸ்டஃப்புக்கு சும்மா கண்ணாடி போட்டு இன்னமும் இந்த இது பண்ணிட்டோம், ஹை ஸ்பீடில் நடந்து வந்துட்டோம். அவர்லாம் கடைசி விவசாயி மாதிரி படம்லாம் நடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நேஷ்னல் அவார்டுங்க அந்த மனுஷனுக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆளை வந்து போட்டு கதை இல்லாமல் நம்ம ஏமாற்றிட்டு இருக்காங்க டேரக்டர்ஸ்லாம். நல்ல கதையாக கொண்டு போய் கொடுங்க டேரக்டர்ஸ். அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், 75 வயசு ஆச்சு, குதிரை ஓடுற வரைக்கும் ஓட்டும். நல்ல படங்கள் கொடுத்து ஒரு நேஷ்னல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டாலும் கொண்டு போங்க அவரை. இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டு 1000 கோடி 10,000 கோடின்னு சொல்லிட்டு அவரையும் ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி வைக்காதுங்க ரசிகர்களை. இந்த படம் லோகேஷ்கான படமாக இருக்கா இல்லை தலைவருக்கான படமா? தலைவருக்கான படமா? லோகேஷ் அவர் என்னன்னா, லோகேஷ் ஸ்கிரிப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து மாநகரம் நல்லா கொடுத்தாரு, கைதி நல்லா இருந்தது, ஓகேங்களா? அதெல்லாம் கதை அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால அது நல்லா இருக்கும். இது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்குறதுனா? ஆமாங்க, ஆப்வியஸாங்க. நீங்கள் வந்து இப்போ லோக்கி வந்து ரஜினி சாரோட கமிட் ஆகுறான்றப்போ நீங்கள் ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆமாங்க, ரஜினி சார் காமாவோட லோக்கி பண்ணுறேன்னா அப்போ எப்படிங்க? ஒரு லோக்கி ரஜினி சார்னாலே அந்த காம்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்லாங்க, அதை நம்பி தானே உள்ளே வரோம். இப்போ லியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு லியோலேயே ஓரளவுக்கு கதை இருந்தது. இதில் வந்து டோட்டலாக ஒரு மாதிரி ரொம்ப பிலோவான மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி லைனிங்காக இருக்கட்டும், ரொம்ப பிலோவாக ஸ்ட்ராங்காக கிரிப்பிங்காக இல்லை. ஸோ அதுதான், அது நல்லா இன்னும் பண்ணியிருந்துருக்கலாம். எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. பட் அவர் தெரியல, அவரோட யூனிவர்ஸில் வேணால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பிலோ ஆவரேஜ் தான். பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஜஸ்ட் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வராங்க. அந்தந்த சீக்வன்ஸில் நெல்சன் பண்ணுவார்ல ஒரு பேட்டர்னு, அதே தான். நெல்சன் வந்து ஒரு இதை ஹேண்டில் பண்ணுறதா இவரே பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்ச நெல்சன் வந்து ஜெயிலர் 3 எடுக்கலாம், ஜெயிலர் 2 இவரே காமிச்சிட்டாரு. ஜெயிலர் 3 பேசாமல் நெல்சன் எடுக்கலாம், அது வேணா ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி பிலோ ஆவரேஜ் தான். இந்த லீவுக்கு சும்மா வந்து தலைவருக்காக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணலாம் வராதிங்க, தூங்கிடுவீங்க நைட் ஷோலாம் போனால். தேங்க்யூ. லோகேஷ் கனகராஜ் வந்து கமல்ஹாசன் ஃபேன் இந்த படத்தை எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. படம் விக்ரம் அளவுக்கு இல்லை, மற்ற லோகேஷ் அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போது ரஜினி நடிக்கிற இப்போ வர படத்துக்கு இது பரவாயில்ல, ஓகே, பரவாயில்லையா இருந்துச்சு. இந்த படம் தலைவருக்கான படமா இல்லை லோகேஷ்கான படமா? 2 பேருக்குமான படமே இல்லை. ஆக்சுவலாக வந்து சௌபின் காட படம் தான், அவர் தான் ஃபுல்லாக நல்லா நடிச்சிருந்தார். மற்றபடி சொல்கிறது அந்தளவுக்கு எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு படம். சௌபினோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருந்தது? அவருக்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்க்ரீன் டைம். தலைவர் படம் மாதிரியே இல்லை அது. ஆனால் அந்த லாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அமீர் கான் தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் வந்து நடிக்க சொன்னார்னா பிடிக்கு குவாலிட்டி செக் பண்ணிட்டு எல்லா தம்மையும் அடிச்சுட்டு போயிடுவார், வேறு எதுவும் பண்ண மாட்டார் மொத்த படத்துலையும். நாகார்ஜுனா கேரக்டர் மற்ற நிறைய கேஸ்ட் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்கு. அதான் எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டு அவங்கள யூட்டிலைஸ் பண்ணல மொத்த படத்தில், அதான் ஒரே ஒரு வருத்தமான விஷயம். பட் ஆனால் ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சரியான ஹிட்டு. தேட்டரில் எந்த சாங் ரொம்ப வைபாக இருந்துச்சு? கமலால் படம் பார்த்த மாதிரியே இல்லை, யாருமே கத்தலை எங்கள் ஸ்க்ரீனில். ஆனால் ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப கீழே உட்காந்துருந்ததுனால காது வலிச்சிச்சு, எல்லோரும் கத்துறது கூட கேட்கல. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது.
இல்லைக்கா நம்ம இது கண்ணோட்டம் பற்றி நல்லா இருக்கு. அவங்கவுங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரிவ்யூ பார்த்து வர தேவையில்ல, அவங்க படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க 100 பாஷா. அதோட பயங்கரமாக இருக்குது, அதோட சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிளாஸ்ட் தேட்டரே அரங்கமே அதிர்ந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சௌபினோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, அது அவங்க பயங்கரமாக இருக்குது. ஸ்ருதிகாசன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் நாகார்ஜுனா பிச்சிட்டாரு, சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த படத்தில் இருக்க எல்லா ஆல்பமுமே சரியான ஹிட்டு. நீங்கள் எந்த சாங் கேட்டு சரியாக வைப் பண்ணி? சிட்டுக்கு சாங் தாங்க, சிட்டுக்கு மோனிகா சாங், அந்த 2 சாங் மட்டும் தான் சூப்பராக இருக்குது.